இப்போ இறை சித்தம்னா என்னான்னு கேட்டிங்கன்னா, என் மூளை எப்படி வேலை செய்யுது? யார் மூளை? யார் கேட்கணும்? நான் யார்? நான் எப்படி சிந்திக்கிறேன்? நான் எப்படி வாழ வேண்டியவன்? நான் எப்படி வாழலை? யார் யோசிக்கணும்? அன்றைக்கி தாத்தா கதையை பேசணுமா? இன்றைக்கி சிறப்பாக வாட்டத்துக்கு பேசணுமா? வரலாறை பற்றி கேடு கட்டு போகணுமா? வரலாறை பற்றி சிறப்பாகணுமா? வரலாறை பற்றி நான் இவங்க தாத்தாலாம் அசிங்கமாக வந்துக்கிறாங்கன்னு சொல்லணுமா? எங்கள் தாத்தாவெல்லாம் அசிங்கமாக வாழ வச்சாங்கன்னு சொல்லணுமா? குளம் இருக்குது, நாங்கள் மட்டும்தான் குடிப்பேன்னு ஒரு கூட்டம் இருக்குது. நாங்கள் மட்டும்தான் குடிப்போன்னு ஒரு கூட்டம் இருக்குது. குளம் இருக்குது, குளத்தில் தண்ணி யார் மட்டும் குடிப்போன்னு இருக்குதே, நாங்கள் மட்டுமே குடிப்போன்னு ஒரு கூட்டம் இருக்குது. என்ன செய்யணும்? அந்த குளத்தில் போய் குடிக்கணுமா? இன்னொரு குளத்தை வெட்டணுமா? ஒரு சாதாரண லாஜிக்கு. இது நான் பெருசாக பேசணும்னு வச்சிங்களேன், பெஜராகிடுவீங்க நீங்கள். இதெல்லாம் போராடிக்கிறானுங்க, சண்டை போடுறானுங்க. இன்னொரு குளம் வெட்டுறது எவ்வளோ நேரம் ஆகும்? அவனை வெட்டுறது, அந்த குளத்தில் போய் நான் குடிப்பேன் சண்டை போடுறது நியாயமா? இது அசிங்கமாக தெரியலையா உங்களுக்கு? மனுஷன் தானே நீங்கள்லாம்? ஒருத்தன் கோயில் உட்காந்து ஏதோ கத்திங்கிறான்னு வச்சுப்போம், உனக்கும் கத்த பிடிக்குதுன்னு என்ன செய்யணும்? நீ ஏதோ ஒன்று செஞ்சு என்ன பண்ணா? தலைக்கீழே ஒரு நிற்க வச்சு ஒரு சாமியை கும்பிட்டு போய இல்லை, கையில் எல்லா சாமியும் காலில் நின்றுங்குது, கையை ஊனி நிற்கிற மாதிரி பயில்வான் மாதிரி போட்டு, ஆமாம் பனியன் கீழே தொங்குற மாதிரி சட்டை ஒரு மாதிரி ஜெட்டி குழுகிற ஐட்டத்தெல்லாம் போட்டே சாமி கும்பிட்டு வாய். எல்லாம் தலைக்கு தானே பால் ஊற்றினா, நீ என்ன பண்ண? கொஞ்சம் ஊற்றி மூளையை கைட்டி வச்சிருவோம் சார். எங்களுக்கு என்ன பண்ணேன்? எங்களுக்கு